ஸோ நல்ல ஒரு சிக்னல் வந்து இந்த இடத்துல இப்போ வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம இது வந்து இங்கே எப்படி கிராஸ் ஆகுதுன்னு. ஸோ 27 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். வேறு 70 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ சின்னதாக ஒரு லாட்டில் நம்ம பை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லாட் 3 லாட்ஸ் பை பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நான் எதை பை பண்ணலான்னு சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கார்டு 47600. ஸோ இதை பை பண்ணோன்னா மேபி இட் கேன் ரீச் ஒரு ஸோ 559க்கு பண்ணோன்னா மேபி ஒரு 600 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் நேற்று லீவு, நாளைக்கு எக்ஸ்பைரி, அந்த ஒரு ரீசனால் இது ஒரு பிகே நடக்கலாம். பட் வி நீட் டு வெயிட். ஸோ இந்த இண்டிகேட்டர் இது எப்படி நான் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படிங்கிறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர் வீடியோ. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் அவ்வளோ மாதிரி அப் அண்ட் டவுனில் பெருசாக மூமெண்ட்டில் மோரோவர் இந்த லெவல் தான். ஸோ இந்த இதில் வந்து அரௌண்ட் ஒரு 258, ஸோ 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட். இது பெருசாக சைட்வேஸ் மார்க்கெட் தான் இன்றைக்கி. பட் ஒரு சின்ன ஸ்கல்பிங்ஸ், சின்ன என்ட்ரி கொடுத்து ஒரு குயிக் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டாக இருந்திருக்கும் இன்றைக்கி. ஸோ ஓகே, இது டெஃபினட்டாக இங்கே வரும் என்னோட கெஸ் படி. ஏன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து இதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு டவுன் ஆச்சு. மறுபடியும் இது ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ் நடக்கும். இந்த இடத்துக்கு டெஃபினட்டாக வரும். ஸோ நம்ம இங்கே வாங்கிட்டுருக்கோம். பட் சேம் டைம் வந்து இதை தான் நான் சொன்னேன். ஸோ மார்க்கெட் நல்லா இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த கால் ஆப்ஷன் மூவ் ஆகலை. ஸோ இதுதான் டைம் டேக்கு. ஸோ நேற்று ஹாலிடே. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த பர்டிகுலர் வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசான மூவ்மெண்ட் இருந்தால் கூட இந்த ஆப்ஷனை மூவ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஃபார்முலா ஆப்ஷன் ஃபார்முலாவே நடக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஆப்ஷனுக்குள்ளே பை பண்ணவே வரணும். ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் பையிங்கில் அப்படின்னா ஆப்வியஸாக முடியும். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் க்ரீடினஸ் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டோடு இருந்தோம்னா தாராளமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்கிற இந்த டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நல்ல மூவ் ஆகிருக்கு. பட் இது டவுன் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நான் ஃபுல்லாகவே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த லிங்க், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், என்னோடய டெலிகிராம் டைரக்ட் லிங்க்கே நான் அனுப்பிச்சிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோடய பயோட. ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நான் என்னோடய ப்ரோக்கரேஜ் ரெஃபரல் லிங்க்கையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் சேனலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி 2 கால்ஸ் 3 கால்ஸ் நான் டெய்லி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 90 டேஸ்க்கு வந்து வித்தவுட் எனி சார்ஜ் யூ கேன் யூஸ் இட்.